Hi friends, welcome back to Village Craft Days. நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்குபேட்டர் தான் மேக் பண்ண போறோம். கிரியேட்டிவ் ஐடியாஸ் தமிழ்ங்கறவரே கமெண்ட் பாக்ஸ்ல இன்குபேட்டர் மேக் பண்ணி போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு தான் நம்ம இன்குபேட்டர் மேக் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ கடைசில ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நீங்களும் நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்ணலாம். கீழ தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ல வரும். கிரியேட்டிவ் ஐடியாஸ் தமிழ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்குபேட்டர் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எம்டி அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பல்ப் ஹோல்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தெர்மோகோல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குண்டு பல்ப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் காப்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் தெர்மோகோல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட பாக்ஸ் சைஸை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தெர்மோகோலை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு ஒயரை இந்த சைடு விட்டு அந்த சைடு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு எடுத்தாச்சு. இந்த ஒயரில் நம்மளுடைய பல்ப் ஹோல்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பல்ப் ஹோல்டரில் ஒயரை கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தெர்மோகோல் மேலே இப்படி வச்சு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மணல் எடுத்துக்கோங்க. மணலை நம்மளுடைய இன்குபேட்டரில் நான் எப்படி கொட்டுறேனோ கொட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொட்டியாச்சு. இதை நான் எப்படி நிரவி விடுறேனோ அதே மாதிரி நீங்களும் நிரவி விடுங்க. இப்போ பாருங்கள், மணலை நிரவி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பல்ப் ஹோல்டரில் பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பல்பை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த நாட்டுக்கோழி முட்டையில் நான் இந்த மாதிரி மார்க்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியும் இதை திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான். இப்போ நாம் நம்மளுடைய முட்டையை மணலில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மணலில் நம்மளுடைய முட்டையை வச்சாச்சு. பல்புக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் முட்டையை திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி 21 நாள் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக கோழி குஞ்சு பெரிச்சிடும். சரிங்களா? சரி, இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கிரியேட்டிவ் ஐடியாஸ் தமிழ்ங்கிறவரை இன்குபேட்டர் மேக் பண்ணி போடுங்கன்னு அவசரமாக கேட்டுகிட்டே இருந்தார். அதனால நம்ம வெறும் இன்குபேட்டர் வீடியோ மட்டும் போட்டிருப்போம். 21 டேஸ் கழித்து முட்டை குஞ்சு பறிச்சதான் அந்த வீடியோவை உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுவேன். கிரியேட்டிவ் ஐடியாஸ் தமிழ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்குபேட்டர் மேக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்கள். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.